முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பயங்கர எமோஷ்னலா பெண்களுக்கு இடஒதுக்கீடுலாம் பண்ணணும்னு நிறைய பேசியிருக்காரு. பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும், பெண்கள் வந்து சமுதாயத்துல வந்து ஆண்களுக்கு வந்து நிகரானவங்க அப்படின்றத பெரியார் காலத்துல இருந்து, அதாவது நீதி கட்சி காலத்துல இருந்து திராவிட கட்சிகள் எல்லாம் ஒண்ணு கூடி இன்னைக்கு நீங்களும் நானும் உட்காந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமே வந்து திராவிட கட்சிகள் தான். ஒருத்தங்க வந்து இவ்வளோ விஷயம் வந்து கட்டமைச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கடைசியா வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஆனா மக்கள் பிரச்சனைகளை தாண்டி நிறைய என்ன நடக்குதுன்னா, ஸ்பீக்கரா சிங்கரான்னு தெரியல, சபாநாயகர் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3 மாசமாவே சட்டமன்றம் வந்து கேலி கூத்தான பொருளா தான் நான் பாக்குறேன். எல்லாருமே வந்து சட்டமன்றம் வீடியோவை விட சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து போடுற அந்த ட்ரோல் வீடியோஸ் இருக்காங்கல்ல, அதுக்கு வந்து ஆவலா வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. அது மூலியமா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்கல்ல, அப்ப அது தாவேக்காக்கு ஒரு பிளஸ் தானே. தமிழ் தாய் வாழ்த்துக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுருச்சு. அடுத்த நாளே ஒரு ஸ்கூல்ல கிறிஸ்துவ பாடல் போட்டு அதுக்கப்புறம் 2வது இடமா தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும். தமிழ் தாய் வாழ்த்து அவ்வளோ வந்து ஒரு சிறப்பானது. பார்த்துக்கோங்க, தமிழ் தாய் வாழ்த்துலயும் வந்து இருக்கு, கன்னடமும் கலித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவமும் உன் உதரத்தை உதித்தெழுந்திடணும். அப்போ தமிழ் மொழியை வந்து நீங்க 2வது பட்சமா 3வது பட்சமா கொண்டு போறீங்கன்னா, அதுவும் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் பெண்ணா என்னால அதை அனுமதிக்க முடியாது. இதுல என்ன கேள்வியா பார்க்கப்படுதுன்னா, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு, தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலிடத்துல பாடணும் அப்படின்னு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் தமிழ் தாய் வாழ்த்து 2வது இடத்துக்கு போயிருக்குன்னா, அப்ப மற்ற தீர்மானங்கள்லாம் பொய்யா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏங்க இவங்க தீர்மானம்னு போடுறதே வந்து ஒரு கண் துடைப்பு மாதிரி தானங்க. நீங்க பட்ஜெட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன புதுசா இவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க? பெஸ்ட் பட்ஜெட்ல தாவே சாரி. சட்டமன்றத்துல தமிழ் மொழியை பேசுங்கன்னு சொல்லும் போது, நான் பைபிள்ல படிச்சுட்டு வந்திருக்கேன், நான் அந்த மொழி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியாவே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற மாதிரியான ஒரு நாடு தான். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வந்து ஒத்துமையா இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். ஆனா தமிழ் மொழிக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தமே இல்லை. பட் இவர் வந்து எதுக்காக அதை உள்ள கொண்டு வந்து தேவையில்லாம இங்க யார் அவர் வந்து ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றாரு? அவருக்கு பேப்பர் பார்த்து மட்டும்தாங்க சரியா படிக்க வராது. ஆனால் அந்த பஞ்ச் டைலாக் பாட்டு பாடுறதுல அதில் குறிப்பாக ஒரு விஷயம், கருணை கடமை பொறுமை இது 3 இருந்தா நீ தலைவன்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்களை கை காட்டி பேசியிருக்கு. ஒருவேளை அந்த கடமையை சரியா செஞ்சிருந்தாலோ கருணை இருந்திருந்தாலோ இந்த 3 மாசத்துல இத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்காதோன்னு எனக்கு தோணுது. இந்த 3 மாசத்துல நீங்க ஒரு இடத்துல கூட பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா இந்த கடமை கருணை? பாத்துங்க, நீட்டுக்காக என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராடினப்போ அவங்க மேல தடியடி நடத்தினப்போ நான் வந்து முதலமைச்சருடைய கருணையை பார்த்தேன். மேகதாதுக்காக வந்து ஃபைட் பண்ணும்போது அவருடைய கடமையை பார்த்து நான் வந்து ரொம்ப வியந்தேன். நீர்த்திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கவி உதயநிதி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சட்டமன்றத்துல மக்களுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கு. இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பயங்கர எமோஷ்னலா பெண்களுக்கு இடஒதுக்கீடுலாம் பண்ணணும்னு நிறைய பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் இந்த தீர்மானம்? எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 மாசத்துல பெண்களுக்கு எதிராக அவ்வளோ வன்கொடுமைகள், குறிப்பா வந்து தாவேகா கட்சியினர் சேர்ந்துதான் வந்து அவங்க தான் வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க. நான் இதே முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். அவர் வந்து என்ன பேசுவார் அப்படின்னா, இவ்வளவு பெண்களுக்கு வந்து வன்கொடுமைகள்லாம் நடந்திருக்கு, திமுக காரங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஆட்சியில தப்பு நடந்ததுன்னா அதுக்கு நீங்க தான் அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்க அதே முதலமைச்சர் இன்னைக்கு வந்து வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய சார்பா வந்து பேசக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, தனி மனித ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அடுத்தவங்க அதாவது திமுக ஆட்சியில வந்து ஆட்சி சரியில்லைன்னு சொன்ன அதே நரேட்டிவ் இப்ப தனி மனித ஒழுக்கம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கிறதா வந்து நான் பாக்குறேன். எனக்கு என்னன்னா, இப்போ வந்து அக்கா அம்மா பாட்டி இவங்க எல்லாம் பேசுறாங்களே, இந்த 3 மாசத்துல அக்கா அம்மா பாட்டி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? ஏன் அப்படி கேக்குறேன்னா, இப்ப நான் இருக்கேன்னா எனக்கே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்ல வந்து அவ்வளோ அசிங்கமான கமெண்ட்ஸ் வருது. என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் வந்து இருக்கும். ஒவ்வொரு பொண்ணையும் வந்து இதே தாவேக்காவை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும், ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், முக்கியமா ஃபேக் ஐடியில வந்து அவ்வளவு பேசுறாங்க. அப்பெல்லாம் வந்து அதுக்காக எல்லாம் குரல் கொடுக்காம இப்போ நீங்க சடனா வந்துட்டு பெண்களுக்கு வந்து பேசுறாங்க, இதெல்லாம் வந்து கேட்கறதெல்லாம் வந்து எனக்கு சரியான விஷயமா படல.
இடஒதுக்கீடு ஆக்சுவலா வந்து பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும், பெண்கள் வந்து சமுதாயத்துல வந்து ஆண்களுக்கு வந்து நிகரானவங்க அப்படின்றத பெரியார் காலத்துல இருந்து, அதாவது நீதி கட்சி காலத்துல இருந்து திராவிட கட்சிகள் எல்லாம் ஒண்ணு கூடி பெண்களை இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு, இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமே வந்து திராவிட கட்சிகள் தான். சரிங்களா? அதாவது ஒருத்தங்க வந்து இவ்வளோ விஷயம் வந்து கட்டமைச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கடைசியா வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து பல கட்சியினர் வந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காங்க பரபரப்பா. குறிப்பா அதிமுகல இருந்துலாம் எதுக்கு இந்த பரபரப்பான தீர்மானம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த தீர்மானம் ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சரியான தீர்மானமா நான் பார்க்கல. ஏன் அப்படின்னா அந்த தீர்மானத்துல என்ன இருக்குன்றது கூட யாருக்கும் வந்து சரியா தெரிவிக்கப்படல. அவசரமா நீங்க எதுக்கு பண்றீங்க, ஏன் பண்றீங்க அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கே வந்து சரியா வந்து புரிதல் இல்ல. அப்ப சாதாரண மக்களா நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? முதல்ல நீங்க என்ன தீர்மானம் கொடுக்க போறீங்க, எதுக்காக பண்றீங்க, அதுல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நீங்க அறிக்கை வெளியிடுங்க. வெளியிட்டு அனைத்து கட்சிகள் வந்து கூட்டம் கூட்டுங்க. அனைத்து கட்சிகள் கூட்டம் கூட்டி உட்கார்ந்து பேசுங்க, கலந்துரையாடுங்க. நீங்க தான் வந்து பிரஸ் மீட்டும் கொடுக்க மாட்டீங்க, அனைத்து கட்சி கூட்டமும் கூட்ட மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பண்ணுவீங்கன்னா இது ஜனநாயகமா இல்ல சர்வாதிகாரமானே நமக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கு இல்லையா? சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கான தீர்மானமா தான் கிட்டத்தட்ட ஒரு வாரமா போயிட்டு இருக்கு. ஆனா மக்கள் பிரச்சனைகளை தாண்டி நிறைய என்ன நடக்குதுன்னா, ஸ்பீக்கரா சிங்கரான்னு தெரியல, சபாநாயகர் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு, அமைச்சர்கள்லாம் முதல்வரை புகழ்ச்சி மலையில தள்ளிட்டு இருக்காங்க. இது எப்படி? எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3 மாசமாவே சட்டமன்றம் வந்து கேலி கூத்தான பொருளா தான் நான் பாக்குறேன். என்னன்னா எல்லாருமே வந்து சட்டமன்றம் வீடியோவை விட சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து போடுற அந்த ட்ரோல் வீடியோஸ் இருக்காங்கல்ல, அதுக்கு வந்து ஆவலா வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. ஐயோ இன்னைக்கு சட்டமன்றமா, முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணன் சாட்டை என்ன பேச போறாரு, யூடியூப் ரூட்டர்ஸ் என்ன பேச போறாரு, இவங்களோட ட்ரோல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத என்ஜாய் பண்ணிருக்கீங்க சட்டமன்றத்தை பத்தி. ஆப்வியஸாங்க. அது மூலியமா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறாங்கல்ல, அப்ப அது தாவேக்காக்கு ஒரு பிளஸ் தானே? பிளஸ் ஆக்சுவலா இது தாவேக்காக்கு ஒரு பிளஸ்ன்னு நான் பார்க்கல. எனக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல, அதாவது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இளைஞர்கள் யாரும் வந்து அரசியல் வந்து பேசல. நான் வந்து உண்மையிலுமே முதல்வர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, அவர் அரசியலுக்கு வந்ததுனாலயே என்னன்னு தெரியல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எல்லாருமே அரசியல் வந்து ஆர்வமா இருக்காங்க. என்னையே கேட்டீங்கன்னா நான் கடந்த ஒரு 5 வருஷமா அமைதியா தான் இருந்தேன். இல்லைங்க கேட்கலாம், என்ன நீ திடீர்னு வந்துட்டு இப்போ பேசிட்டு இருக்க அப்படின்னா, ஆமாங்க எனக்கு வந்து அரசியல் பேசுறதுக்கான அவசியம் வரல, ஆனா இன்னைக்கு அதுக்கான அவசியம் வந்திருக்கு. என்ன மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு வந்து அந்த அவசியம் வந்திருக்கு. அந்த ஒரு ஈடுபாடு வந்து இவரால வந்திருக்குன்னு நினைக்கும் போது அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அவங்க பேசக்கூடிய மொழியோ அவங்களோட புரிதலோ வந்து சரியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது இல்ல. எதனால அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, இளைஞர்கள் வந்து சரியா அரசியல் படுத்தப்படல. அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடியதுல சரியான ஒரு உண்மை. எனக்கே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வந்து தெரியுமானா தெரியாது. ஆனா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், சரியான வழியில தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா மக்களுக்கு வந்து அதெல்லாம் தேவை கிடையாது. நிறைய இளைஞர்களுக்கு ரீல்ஸ் போடுறது, லைக் வந்து இப்ப தாவே காட்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்க அரசியல் கத்துக்க ட்ரை பண்றீங்களா? ஆமா, எனக்கு வந்து தாவேகா ஆட்சிக்கு வந்தது அதனால இல்ல, அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரசு பள்ளி மாணவி. நான் வந்து தமிழ் மீடியம்ல படிச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன்னா திராவிட கட்சிகள் கொடுத்த நலத்திட்டங்கள், இலவச சீருடையில இருந்து, இலவச பாட புத்தகங்கள்ல இருந்து, மதிய உணவுல இருந்து, சத்துணவுல இருந்து, ஈவன் அம்மா கவர்மெண்ட்ல கொடுத்த லேப்டாப்ல இருந்து, சைக்கிள்ல இருந்து, எல்லா கவர்மெண்ட் கொடுத்த ஸ்கீம்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் நான் வந்து MBA வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா, இத்தனை கட்டமைப்புகளையும், அதாவது அவங்க உருவாக்கி வச்ச எல்லாத்தையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் பயன்படுத்தி முன்னேறி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஓல்டு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. எதனால அந்த மாற்றம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு கியூரியாசிட்டி. 2வது விஷயம் வந்து இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுக்கு அப்புறமும் மக்களுக்கு இன்னும் என்ன தேவைப்படுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி. அதனாலதான் நான் அரசியல் பேசணும்னு நினைச்சு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் இப்ப பேச ஆரம்பிச்சேன்னா நான் வந்து ஆரம்பம் இதோட அடிப்படை எங்க இருக்கு, உண்மையிலுமே நீதி கட்சினா யாரு, அதுல இருந்து திராவிட கட்சிகள் எப்படி பிரிஞ்சு வந்திருக்காங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவங்க எந்த இடத்துல ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்றத நான் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா தாவேகா ஃபாலோவர்ஸ் யாருக்குமே அது தேவை கிடையாது. அவங்களுக்கு வந்து எங்க அண்ணன் விஜய், அதை தவிர்த்து அவங்களுக்கு வேற எதுவும், அவங்களுக்கு வந்து அரசியல் தேவை கிடையாது. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு வருதுன்னு தேவை கிடையாது. மேகதாது இஷ்யூ அவங்களுக்கு தேவை கிடையாது. டீலிமிட்டேஷன்ஸ் பில் பத்தி அவங்களுக்கு தேவை கிடையாது. நீட் இஷ்யூ பத்தி அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்க எல்லாத்துக்குமே வந்து விஜய் அண்ணா சாப்பிட்டாரா, விஜய் அண்ணா கோட் போட்டிருக்காரா, விஜய் அண்ணா சிரிச்சாரா, விஜய் அண்ணா நடந்தாரா, விஜய் அண்ணா வந்து நல்லா பேசினாரா,
அவர் வந்து டல்லா உட்காந்து ஐயோ அண்ணா டல்லா உட்காந்துருக்காங்க, இவ்வளவு மட்டும்தான் அவங்களுக்கு தேவைப்படுது. எனக்கு என்னன்னா இந்த சமுதாயத்துல நான் இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், நான் ஒரு குழந்தையை பெத்து வளர்த்து ஆளாக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு வந்து பயமா இருக்கு. அதனாலதான் நம்மளும் இந்த டைம்ல பேசலன்னா யார் இதுக்கப்புறம் பேச போறா அப்படின்ற ஒரு பயத்தினாலதான் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலா வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க வந்து பேசியிருந்தாங்க, எங்க அண்ணன் 200 யூனிட் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ரெக்ரெட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு 2-3 நாள் அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சோ அவங்களே இப்ப ரெக்ரெட் பண்ணி பேசுறாங்க. என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சம் பேர் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா லைக் நான் வந்து நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கு போறேன், நான் வந்து நல்லா இருக்கேன், டிஎம்கே ஆட்சிலயும் எனக்கு ஒன்றும் நடக்கல, டிவிகே ஆட்சினாலேயும் எனக்கு ஒன்றும் மாறல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா இன்னைக்கு அவங்க எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி சேஃபா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல நம்மளோட தொழில் வளர்ச்சி எங்க இருந்ததுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 3 மாசத்துல நம்ம தமிழ்நாட்டை விட்டு எவ்வளோ இண்டஸ்ட்ரியல் வந்து வெளியில போயிருக்கு, எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெளில போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு நம்ம தமிழ்நாடு வந்து கிராஃப் வந்து கீழே இறங்கும்ல, இப்போ சேஃபா இருக்கிறவங்க எல்லாருமே அப்போ சஃபர் ஆவாங்கல்ல, அப்போ அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து நம்மளும் சஃபர் ஆகணும். அதான் இங்க பிரச்சனை. அதாவது இப்பயே மக்கள்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தப்பா ஓட்டு போட்டுட்டோமேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவே இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்து நடக்கிறது அவங்களும் பார்த்துட்டு தானங்க இருக்காங்க, அவங்களுக்கு புரியும் தானே. அடுத்தபடியா தமிழ் தாய் வாழ்த்துக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுடுச்சு. அடுத்த நாளே ஒரு ஸ்கூல்ல கிறிஸ்துவ பாடல் போட்டு அதுக்கப்புறம் 2வது இடமா தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டு. இது வந்து நான் ஒரு தப்பான விஷயமா பாக்குறேன். என்ன காரணம் அப்படின்னா நான் பள்ளி பருவத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் அதெல்லாம் கலந்துக்கிற பழக்கம் உண்டு. நான் பேசும்போதே பாத்தீங்கன்னா என்னோட ஓப்பனிங் வந்து என்னைக்குமே வந்து ஒவ்வொருத்தங்க ஒரு ஓப்பனிங் வச்சிருப்பாங்க ஒரு பேச்சாளரா. சோ என்னோட ஓப்பனிங் வந்து இதனால் வரைக்குமே நான் வந்து பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கணும், ஒரு பரம்பொருள் முன்னிருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தை உதித்தெழுந்திடனும் உன் சீரிலமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே அப்படின்றதான் வந்து நான் இன்னைக்கும் வந்து பேசி பாடிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்து அவ்வளவு வந்து ஒரு சிறப்பானது. பாத்துக்கோங்க, தமிழ்தாய் வாழ்த்துலயும் வந்து இருக்கு கன்னடமும் கலித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவமும் உன் உதரத்தை உதித்தெழுந்திடனும். அப்படி பாத்தீங்கன்னா இத்தகைய அதாவது சுந்தர தெலுங்கினில் அப்படின்னு எல்லாம் பாரதியார் வந்து பாட்டு பாடியிருக்காரு. அவ்வளவு இனிமையான தெலுங்கே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ அப்ப தமிழ் மொழியை வந்து நீங்க 2வது பட்சமா 3வது பட்சமா கொண்டு போறீங்கன்னா அதுவும் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் பெண்ணா என்னால அதை அனுமதிக்க முடியாது. இதுல என்ன கேள்வியா பார்க்கப்படுதுன்னா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலிடத்துல பாடணும் அப்படின்னு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் தமிழ் தாய் வாழ்த்து 2வது இடத்துக்கு போயிருக்குன்னா அப்ப மற்ற தீர்மானங்கள்லாம் பொய்யா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏங்க இவங்க தீர்மானம்னு போடுறதே வந்து ஒரு கண் துடைப்பு மாதிரி தானங்க. நீங்க பட்ஜெட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன புதுசா இவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க? பெஸ்ட் பட்ஜெட்ல தவிர்க்க சாரி சிரிச்சிருக்க கூடாது, பட் ஸ்டில் யோசிச்சு பாருங்களேன், பட்ஜெட்ல இவங்க என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க? ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இவங்க புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. எக்ஸிஸ்டிங்ல இருந்த சட்டங்கள் எல்லாத்துக்கும், அதாவது எக்ஸிஸ்டிங்ல இவங்க வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க அதாவது சக்சஸ்ஃபுல்லான ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பாலிஷ் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி புதுசா பேர் ஒட்டி கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதானங்க பண்ணிருக்காங்க. அப்போ இவங்க புதுசா என்ன பண்ணிருக்காங்க? வெற்றின்னு பேர் வச்சிருக்காங்க. அழகா வெற்றி பெற்ற பேர்ல மட்டும் வெற்றி இருந்தா போதுமா? சரி, அடுத்தபடியா மரிய வில்சன் அவர் வந்து நேத்திக்கு சட்டமன்றத்துல பேசும்போது என்ன சொன்னாருன்னா தமிழ் மொழி என் லாங்குவேஜ் இதுதான், நான் இப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி திமிரு பேச்சு பேசினாரு. இன்னைக்கு வந்து அது அப்படியே சால்வ் ஆகி பேசியிருக்க கூடாதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இது எப்படி பாக்கு? அதாவது வந்து என் மொழி நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்றதுல அதாவது ஒரு அமைச்சருடைய அந்த தோரணையே பாத்தீங்கன்னா அதுல இருந்தே புரியலையா? ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த அமைச்சரோட வீடியோ வந்து ஒன்னு ரிலீஸ் ஆச்சு, மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திருப்பாங்க. சோ அதுதான் அவரோட நேச்சர். லைக் வந்து நம்ம என்னதான் வந்து நம்மள வந்து மெருகேத்தி நம்மள வந்து நல்ல மாதிரியா காமிச்சாலும் ஒவ்வொருத்தவங்களுடைய இயல்பு அப்படின்றது வந்து மாத்த முடியாது. அவர் அமைதி மொழி அன்பு மொழி எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு, நீங்க எப்படி பேசுறீங்க? ஆமாங்க, பேசிதானங்க ஆகணும். ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, பாலிஷ் பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க, படிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அவர் படிக்கிறாரு, அவ்வளவுதானே. சட்டமன்றத்துல தமிழ் மொழியை பேசுங்கன்னு சொல்லும் போது நான் பைபிள்ல படிச்சுட்டு வந்திருக்கேன், நான் அந்த மொழி தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படும்? நான் வந்து ஒரு இந்து பெண், நானும் வந்து சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கேன், நானும் மாஸ்கெல்லாம் போயிருக்கேன். ஆக்சுவலா வந்து நம்ம இந்தியாவே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற மாதிரியான ஒரு நாடுதான். எவ்வளவு மொழிகள் எவ்வளவு மதங்கள் இருந்தாலுமே நாங்க இந்தியர்கள்லாம் வந்து ஒன்றுபடுவோம் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு நாடு. அதுல குறிப்பா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து
கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வந்து ஒத்துமையா இருக்கக்கூடிய ஒரு நாடுதான். ஆனா தமிழ் மொழிக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தமே இல்ல. பட் இவர் வந்து எதுக்காக அதை உள்ள கொண்டு வந்து தேவையில்லாம இங்க யார் அவர் வந்து ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றாரு, இங்க அவர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு, அதுக்கு பின்னாடி அவரோட கேம் பிளே என்ன அப்படின்றது வந்து அவருக்கு தான் தெரியும். இன்னைக்கு வந்து நிதானமா பேசும்போது நான் வந்து பாண்டிச்சேரியில பிறந்தேன், சென்னையில படிச்சேன், ஆர்கே நகர்ல வளர்ந்தேன், தத்தெடுத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரியான டைலாக்லாம் பேசினாரு. அதனாலே எனக்கு தமிழ் சரியா வரல அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல எல்லாம் படிச்சா தமிழ் வராதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். தமிழ் வந்து சரி, அதாவது வந்து சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், கரெக்டுங்களா? ஓகே, இவ்வளவு நாள் நீங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா மக்களால நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டீங்க. நீங்க வந்து இந்த 5 வருஷம் எங்களால வந்து ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நெசம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரை நாங்க வந்து ஒரு அமைச்சரை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து உங்களுக்கு பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ கொஞ்சமாச்சும் யூ ஷுட் பி அக்கௌண்டபிள், ரைட்? அதுக்கு நீங்க வந்து கொஞ்சமாச்சும் அவரை வந்து தயார்படுத்திக்கலாம் இல்லையா? ஆப்வியஸா நீங்க என்ன அறிக்கை படிக்க போறீங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் அதையே ஒரு 2-3 தடவை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்க்கு ஒரு சின்ன குழந்தை படிக்கிறதுனா கூட, அதாவது வந்து ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஒரு பிள்ளை வந்து ஸ்பீச் காம்படிஷன்ல பேசணும்னா கூட அதை வந்து 10 முறை 15 முறை வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போறாங்க. நீங்க நாட்டுடைய தலையெழுத்தையே தீர்மானிக்க போற ஒரு சட்டமன்றத்துல ஒரு நிதி அறிக்கையை படிக்கிறீங்கன்னா ஏன் அதை ஒரு 4 தடவை படிச்சு பார்த்துட்டு வரலாம்ல? அந்த அளவுக்கு கூட நேரம் இல்லையா? அந்த நேரத்துல கூட மக்களுக்கான நலத்திட்டங்கள் பத்தி யோசிச்சுக்கிட்டு வரீங்களா? அவருக்கு பேப்பர் பார்த்து மட்டும்தாங்க சரியா படிக்க வராது. ஆனா அந்த பஞ்ச் டைலாக் பாட்டு பாடுறதுல அதுல குறிப்பா ஒரு விஷயம், கருணை, கடமை, பொறுமை, இது 3 இருந்தா நீ தலைவன்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்களை கை காட்டி பேசியிருந்தாரு. பொறுமைக்கு கண்டிப்பா ஆஸ்கர் அவார்ட் கொடுத்துடலாம் நிச்சயமா. கடமை படத்துல இருக்கு. இன்னொன்னு என்ன சொன்னீங்க? கருணை. ஓ அப்படிங்களா? சரி, ஓகே. லைக் வந்து இந்த கடமை கருணை இதெல்லாம் வந்து நான் வந்து கத்தி படத்துல பாத்திருக்கேங்க. சூப்பரா பேசியிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை அந்த கடமையை சரியா செஞ்சிருந்தாலோ கருணை இருந்திருந்தாலோ இந்த 3 மாசத்துல இத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்காதோன்னு எனக்கு தோணுது. இந்த 3 மாசத்துல நீங்க ஒரு இடத்துல கூட பாக்கலன்னு நினைக்கிறீங்களா இந்த கடமை கருணை? பாத்துங்க. நீட்டுக்காக என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராடினப்போ அவங்க மேல தடியடி நடத்தினப்போ நான் வந்து முதலமைச்சருடைய கருணையை பார்த்தேன். மேகதாதுக்காக வந்து ஃபைட் பண்ணும்போது அவருடைய கடமையை பார்த்து நான் வந்து ரொம்ப வியந்தேன். ராஜ்மோகன் அவர்கள் தான் சொல்றாரு, அனிதா இறந்தப்போ அவங்க கார் போகாத இடத்துல அவரோட கால் பதிச்சாரு தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் என்ன வேணும்? அப்ப அவர் சிஎம் இல்லைங்க. ஏன் இப்ப சிஎம்மா இருந்தா என்ன? அதுதான் சொல்றேன். அப்ப அவர் சிஎம் இல்லைங்க, அதனால பார்த்தாரு, பண்ணாரு. இன்னொரு விஷயம், சட்டமன்றத்துல கருத்துக்களுக்கு இடம் இல்லை, அதுவும் குறிப்பா டிஎம்கே பேசும்போது கருத்துக்களுக்கு இடம் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, நிச்சயமா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேசும்பொழுது வந்து அது எல்லாமே வந்து அவை குறிப்புக்கு, அதாவது அவங்களுடைய பேசக்கூடிய மொழி வந்து ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய பதில் மொழி மட்டும் உங்களுடைய அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது அப்படின்னா அப்போ வந்து கருத்துக்களுக்கு இடம் இல்லாம தானே போகுது. கருத்து சுதந்திரம் படிக்கப்படுது. ஏன்னா நம்ம கருத்தை எடுத்து வச்சோம்னா அதுக்கு அவங்க வந்து பதில் சொல்லணும்ல. நீ பேசுறதுக்கான ஸ்பேஸே உனக்கு கொடுக்கலன்னா அவங்க ஏன் வந்து ஆன்சர் பண்ண போறாங்க? இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாரு. அதாவது கோவையில வந்து அமுதன் அப்படின்ற ஒரு மாணவர் வந்து அதாவது கஞ்சா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாணவர்களுக்கு இடையில வந்து இருக்கு. அதை வந்து போய் சொல்றாரு, சக மாணவரா போயிட்டு சொல்லும் பொழுது அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அந்த பையனை வந்து அடிச்சு கொல்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் பொழுது ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன பதில் சொல்லலாம்? இப்படி நடந்தது வந்து தப்புதான், அதுக்காக வருத்தம் தெரிவிக்கலாம், இதுக்காக வந்து ஒரு கமிட்டி அமைச்சு விசாரிச்சு நான் வந்து விசாரிச்சு இதுக்கு என்ன உரிய நடவடிக்கை அதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பான அமைச்சர் பதில் சொல்லலாம். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா இவங்க எலெக்ஷன் டைம்ல இருந்து ஒரு ஃபேக் நரேட்டிவ் வந்து செட் பண்ணி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி லைக் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கோஷ்டி மோதல், அவங்களுக்கு முன்பகை அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மறைக்க பாக்குறாங்க. என்ன இங்க நீங்க ட்ரை பண்றீங்க? ஆமா, எந்த ஒரு விஷயமும் மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து நீங்க ஏன் வந்து இந்த பொய் பரப்புரைகளை மட்டுமே வந்து மையமா கொண்டு இந்த ஆட்சி நடக்கிறதா நான் பாக்குறேன். ஒரு அக்கௌண்டபிளா பதில் சொல்லுங்க. சப்போஸ் பதில் சொல்ல முடியலன்னா அவகாசம் கேளுங்க, நான் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறேன், நான் பாத்துட்டு வந்து சொல்றேன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்களாம் வந்து கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க என்ன ட்ரை பண்றீங்க இங்க? ஓகே, இது வரைக்கும் அந்த தீர்மானங்களே ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்ல. இப்ப அடுத்த வரது கவன ஈர்ப்பு தீர்மானம் வேற திங்கட்கிழமை கொண்டு வர போறாங்க. அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்.
பார்த்துட்டு தாங்க சொல்லணும். ஓகே, அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.